ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சூப்பரான தமிழ்நாட்டு பருப்பு குழம்பு வைக்க போகிறேன். பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, நான் 1 கப்பு பாசிப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பயிறு. இப்போது 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஓட்டம் மிளகு எடுத்து வச்சுருக்கிறேன். குருமிளகு அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 3 சேர்த்திக்கிறேன். பூண்டு ஒரு 5 பூண்டாட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 7 பல் இதில் போட்டுக்கலாம். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட்டம் சீரகம் போட்டுக்கிறேன். மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன். குக்கரை மூடி போட்டு அடைச்சி வச்சிடலாம். போயிடுச்சு. 3 விசில் விடணுங்க. இப்போ நல்லா பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதோட ஒரு கரண்டி வச்சு நீங்கள் இந்த இதெல்லாம் இருக்குதுல்ல, மிளகா, அப்புறம் நம்ம பூண்டு, வெள்ளை பூண்டு போட்ட பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியே நசுக்கி விடுங்க. இப்போ வந்து நல்லா அந்த பருப்பு வந்து இந்த கரண்டி வச்சு நல்லா இப்படி பண்ணி விடுங்க. நல்லா நசுங்கிடும் இந்த பருப்பு. நம்ம வந்து குருமிளகு, பூண்டு, ஜீரகம், சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லது. இப்போ நம்ம பருப்பெல்லாம் சாப்பிடும்போது வாய்வு தொல்லை இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனால் இது சாப்பிடும்போது நமக்கு வாய்வு தொல்லையோ எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது. அப்புறம் இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் ஹாட் வாட்ரு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது ஹாட் வாட்ரு மிக்ஸ் பண்ணி நம்ம கலக்கிற இந்த பதத்தில் இருக்குது. இது நம்ம ஆறும்போது கூட இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். அப்புறம் ஒரு கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். தாளிக்கலாம். இப்போ ஒரு கடாய் சூடாக்கி ஒரு ஸ்பூன் ஆட்டம் 1.5 ஸ்பூன் ஆட்டம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ வரமிளகாய் ஒரு 3 போட்டிருக்கேன். வரமிளகாய், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம். நம்ம லைட்டாக அந்த வெங்காயம் வேகிறதுக்கு வேண்டி லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். நீளமாக போட்டுக்கிட்டால், கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிட்டால் நம்ம அந்த பருப்போடு வச்சு இந்த சாப்பாடை பிணைஞ்சு சாப்பிடும்போது இது கடிச்சிட்டே சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து இந்த பருப்பில் கலந்துடலாம். சூப்பரான பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. அப்புறம் எல்லோரும் கமெண்ட் போட்டிருக்கீங்க, எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப 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 உங்களுக்கெல்லாம் தேங்க்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.